ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு வறுவல் தாங்க. நார்மலாக உருளைக்கிழங்கு வறுவலில் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நினைப்போம். உண்மைதான். பட் ஆனால் நான் இந்த மெத்தடில் பண்ணும்போது இது லெமன் சாதம், புளி சாதம், தயிர், சாம்பார் எல்லா சாப்பாடுகளுக்குமே தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணி நம்ம மேக் பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஐட்டமும் கூட. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்யும்போது கொஞ்சமாக எடுத்து செஞ்சு பாருங்கள். நான் பல தடவை செஞ்சனால, வீட்டில் பிள்ளைங்க எல்லாருக்கும் பிடிச்சனால நான் அதிக அளவில் கெப்பாசிட்டி கொடுத்து பண்ணியிருக்கேன். நீங்கள் கொஞ்சமாக செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறத பார்த்துட்டு அதிக அளவில் செஞ்சு பாருங்கள். ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா 4 கிழங்கு தான் எடுத்திருக்கேன். இந்த 4 கிழங்குலையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீட்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எப்போதுமே உருளைக்கிழங்கு பொறுத்த வரைக்கும் தண்ணியில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் ஒரு 2 or 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதில் இருக்கக்கூடிய அந்த மண்கள்லாம் இல்லாமல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். வாஷ் பண்ணி எடுத்துட்டும் தண்ணியில் தான் போட்டு வச்சுருந்தேன், கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிறோம். பவுல் எடுத்து ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிக்கிறோம். வெறும் உருளைக்கிழங்கு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். கிட்டத்தட்ட நான் இந்த அளவு கெப்பாசிட்டி உள்ள உருளைக்கிழங்குக்கு, அதாவது 4 உருளைக்கிழங்குக்கு ஒரு 1/2 கப்புக்கு கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கிட்டேன். அதுக்கு மேலே நான் எடுத்துக்கல. ஏன்னா உருளைக்கிழங்கை நான் அதிலேயே குலுக்கி விட்டு வேக விட போகிறேன். தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க போகிறது கிடையாது. அதனால் அந்த உருளைக்கிழங்கோட டேஸ்ட்டு போயிடும். நம்ம தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டோன்னா உருளைக்கிழங்கோட டேஸ்ட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி உருளைக்கிழங்கை அந்த தண்ணிக்குள்ளேயே விட்டு வேக விட்டு வரும்போது உருளைக்கிழங்குல உள்ள ஹெல்த்தும் இருக்கும், ப்ளஸ் அந்த தண்ணியோடு கொதித்து வேகும்போது நமக்கு உருளைக்கிழங்குல டேஸ்ட்டும் இருக்கும். ஸோ நான் இந்த மெத்தடில் நம்ம வீட்டில் ரெடி பண்ணிப்பேன். அதையே உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நமக்கு நல்லா உருளைக்கிழங்கு வெந்து வந்துக்கிட்டுருக்கு. கரண்டி வச்சு நீங்கள் கிண்டி விட்டாலும் சரி, இல்லாட்டினா குலுக்கி விட்டு, அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக்குன்னு சொல்லிட்டு மேலே இருக்கிறது கீழேயும் கீழே இருக்கிறது மேலேயும் அந்த மாதிரி குலுக்கி விட்டு வேக விட்டாலும் நமக்கு கிழங்கோட தன்மை உடையாமல் வரும், அதாவது குழையாமல் வரும். இப்போ பாருங்கள், நமக்கு தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு, ஃபுல்லாக வற்றி வெந்து வந்தாச்சு. இப்போ நான் உருளைக்கிழங்கோட பக்குவத்தையும் நான் உங்களோட எடுத்து ஷேர் பண்ணுறேன். நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு 3/4 பக்குவத்தில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இப்போது நம்ம அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாத்தூள்லாம் போட்டு ஆட் பண்ணி நம்ம திருப்பியும் வேக வைக்க போகிறோம். அப்போ 3/4 பக்குவத்தில் வெந்திருந்தால் மட்டும்தான் நம்மளால் குழஞ்சிடாமல் வேக வைக்க முடியும். இப்போது அதில் நான் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். 2 ஸ்பூன் பூண்டு இஞ்சி விழுதும் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ அதோட கொஞ்சமாக நல்லெண்ணெயும் ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா நல்லெண்ணெய் இப்படி ஆட் பண்ணும்போது அதிக அளவில் நமக்கு தேவைப்படாது. 2வது உருளைக்கிழங்கு நல்லெண்ணெய் வாசத்தோடு இருக்கும். இது ஃபுல்லாக நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ், அதாவது 10 இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா அது ஊறி இருக்கணும். அது சாந்து அந்த உருளைக்கிழங்கோட மிக்ஸ் ஆகி வரணும். அந்த அளவுக்கு ஒரு 10 15 நிமிஷம் வரைக்கும் மட்டும் நல்லா ஊற விட்டுட்டிங்கன்னா ஒரு மாதிரி ட்ரை பக்குவத்துக்கு வந்துடும். இந்த மாதிரி பக்குவத்தில் நல்லா அந்த ஈரப்பதத்தோடு சாந்துடும். ஈரத்தின் ஃபுல்லாக உறிஞ்சி எடுத்துட்டு இந்த பக்குவத்தில் வந்துடும். இப்போது நம்ம ஒரு பேன் எடுத்துக்கிறோம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். 2 டீஸ்பூன் கடுகு. நான் சின்ன கடுகு தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது எல்லாத்தோடையும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரும்போது பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். அதே மாதிரி 2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு.
எப்போதுமே கடுகு உளுந்தம் பருப்பு லைட்டாக செவக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 2 பட்டை மிளகாவை கிள்ளி எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இது எல்லாத்தையுமே லைட்டாக செவந்தா போதும், கருத்துடக்கூடாது. ஸ்டவ்வை பொறுத்த வரைக்கும் சிம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே இதை லைட்டாக பொரிய விட்டுக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம உருளைக்கிழங்கோட மிக்ஸ் பண்ணிடுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நீங்கள் கரண்டி வச்சு கிளறினாலும் சரி, இல்லைன்னா உங்கள் கைகளை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கிளறினாலும் சரி. ஏன்னா நான் நார்மலாக என்ன பண்ணிட்டேன்னா என் கை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டேன். ஏன்னா கரண்டி போடும்போது உடஞ்சிடும், அதாவது குழஞ்சிடும். ஸோ நான் இந்த மெத்தடில் நான் மூவ் பண்ணிக்கிட்டேன். இப்போது ஒரு தோசைக்கல் எடுத்து அதில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம உருளைக்கிழங்கு பிசறி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஒத்தையாக அந்த தோசைக்கல்லில் ரவுண்ட் பண்ணி பரத்தி விட்டுட்டேன். இப்போது நம்ம ஸ்டவ்வை பொறுத்த வரைக்கும் ஹைலையும் மீடியத்துலேயும் மாற்றி மாற்றி சேஞ்ச் பண்ணி கொண்டு வர போகிறோம். அந்த மாதிரி மெத்தடில் சேஞ்ச் பண்ணி கொண்டு வரும்போது மட்டும்தான் நமக்கு உருளைக்கிழங்கு ஒரே மாதிரி வெந்து வரும். அதே மாதிரி உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக நான் ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் ரீஃபைண்ட் ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம், நல்லெண்ணையும் ஆட் பண்ணியிருக்கலாம். நான் நல்லெண்ணெய் கொஞ்சமாக விட்டு முதலையே சாராக விட்டுட்டேன் அப்படிங்கிறதுக்காக ரீஃபைண்ட் ஆயில் லைட்டாக ஆட் பண்ணி திருப்பி விட்டுக்கிட்டேன். திருப்பி விடும்போதும் லைட்டாக ஆட் பண்ணிட்டேன். இதுலேயே பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே மெத்தடும் இருக்குது. அந்த மாதிரி ஸ்ப்ரே மெத்தட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அதுவும் ஆயில் அதிகமாக செல்லாது. அப்படிங்கும்போது ஆயிலும் நம்மளால் மிச்சப்படுத்த முடியும், ப்ளஸ் உருளைக்கிழங்கு வறுவலும் டேஸ்டியாக சாப்பிட முடியும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டவ்வை மட்டும் இந்த செகண்ட் மீடியம், சிம், ஹை இந்த மாதிரி மெத்தடில் சேஞ்ச் பண்ணி கொண்டு வரணும். அதே மாதிரி நம்மளும் கொஞ்சம் சிரமம் பார்க்காம பக்கத்தில் நின்று ஒத்தையாக உதிரியாக கிளறி எடுக்கிற மாதிரி பார்க்கணும். இந்த மாதிரி மெத்தட்ஸில் நம்ம பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக அமைஞ்சு வரும். இது நான் அதிக அளவில் நம்ம வீட்டில் பண்ணியிருக்கேன், அதனால தான் உங்களோட எடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்டியான ஃபுட் கூட, ஈஸியான மெத்தட்ஸ்லேயும் பண்ண முடியும். பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி பெரியவங்களும் வெளியே கிளம்பும் போது அந்த மாதிரி கொடுத்து விடுறதுக்கும் இது ஈஸியாக ஒரு 10லேருந்து 1/4 மணி நேரத்துக்குள்ளே முடித்து நம்மளால் பேக் பண்ணி கொடுத்து விட முடியும். ஓகே, இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டன். தேங்க்யூ.